ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இணையகாலில் நாம் சந்திக்கிருப்பவர் பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. இப்போ அடுத்த கட்டமாக பீகார்ல 16 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ள இருக்காரு. வாக்கு எங்கள் அதிகாரம்ன்ற கோஷத்தோட அந்த முன்னெடுப்பு எடுக்க இருக்காரு. இப்ப இந்த 16 நாட்கள்ல என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்? ஏன்னா பாஜக என்ன சொல்றாங்க, நீங்க என்னதான் நீங்க இந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் அது பாஜகவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். பீகார்ல எப்படியும் பாஜக தான் வின் பண்ண போறாங்க, வெற்றி பெற போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, வாக்குரிமை என்பது நாம இந்திய குடியரசுல இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு உரிமை. ஒரு மனுஷன் இந்த நாட்டுடைய பிரஜை, இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படின்றதுக்கான ஒரு உரிமை. இந்த உரிமையை பறிக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, ஆகஸ்ட் 1 வெளியிட்டது, அதுலயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு, ஏகப்பட்ட குளறுபடி. அப்ப தேர்தல் ஆணையத்தை மிகச்சரியா பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய உள்ளடி வேலையை செஞ்சு நெருக்கி 65 லட்சம் பேருக்கு மேல காலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திரநாத் ஒரு செயல்பாட்டாளர், சாதி பெறைய நம்ம சொல்லணும், செயல்பாட்டாளர் கொடுத்த வழக்குல இன்னைக்கே இவ்வளோன்னா 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க கூடும்னு உச்ச நீதிமன்றத்துல பேசியிருக்காரு. ஒரு 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலம் பீகார். அந்த மாநிலத்துல 1 கோடி பேரை நீங்க நீக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வாக்கு எப்படி இருக்கும்? நேர்மையானதா இருக்குமா? ஒரு கேள்வி. 2வது விஷயம், அதே பீகார் மாநிலத்துல யார நீங்க வாக்காளர்ல இருந்து நீக்கிருக்கீங்க? படிக்காத மக்களை, உழைக்கிறவர்களை, ரொம்ப பூவரா விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களை, பெண்களை. தேர்தல் ஆணையமே 35 லட்சம் பெண்களை காலி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை புதிய திருத்தப்பட்ட பட்டியலோட சேர்த்து கொடுக்குறாங்க. 35 லட்சம் பெண்கள் செத்துட்டாங்கன்னே கொடுக்குறாங்க. ஆனா 26 லட்சம் பேர் தான் ஆண்கள்ல செத்துட்டாங்கன்னு கொடுக்குறாங்க. இதுவே சயின்டிபிக்கா தப்பு. ஏன்னா ஆண்களுடைய ஆயுள் காலத்தை விட பெண்களுடைய ஆயுள் காலம் கூட இந்தியால. அப்படி பார்க்கும்போது இத்தனை லட்சம் பேர் எப்படி செத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை விட தாண்டி என்னன்னா, ஒரு புதிய அண்டர்லைன் பண்ணிக்கணும், ஒரு புதிய வாக்காளர் கூட இணைக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீதியில நின்று ஒரு மேடையில எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம், ஆனா ஒரு வழக்குல ஆதாரம் முக்கியம். அப்படி ஆதாரபூர்வமாக செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருந்திருந்தா, நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை இருந்தா, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக விடாம வைக்கணும்னா, இந்த அரசு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணதை ஒத்துக்கிட்டு மோடி ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இந்த நாட்டை ஆழ எந்த தகுதியும் மற்றவர்களாக பாஜக கும்பல் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் மக்களை தெருவுல துரத்தி விட்டுட்டு வாக்கற்றவர்களா மாத்திட்டு, எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, உழைக்கிற மக்களை அதிகாரம் தொடர்ந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு பேரணி வந்தா அந்த பேரணி இவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு, எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எவ்வளவு அடி வாங்கினாலும் நாங்க முதுக காட்டுவோம், அண்ணன் வடிவேல் அவர்கள் மாதிரி அந்த கும்பல் தான் இந்த கும்பல். அதுலயும் இப்போ மணிப்பூர்ல நாங்க கொடுத்த, அதாவது பாஜக ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. ஏன் வாபஸ் வாங்கணும்? ஏன் உங்களை மிரட்டணும்? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஒரு 14 நாள் பேரணி போனோம், உங்க வண்டவாளம் முறை தண்டவாளம் ஏறது இல்ல. ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு எதிராக இப்ப களமிறங்கி இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, செத்து போனதா சொல்லப்பட்டு வாக்கு பறிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க மகனை வச்சு வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து, நான் தான் உசுரோட இருக்கிறேன் உங்க கண்ணு முன்னாடி அப்படின்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு மக்களை தன்னெழுச்சியாக நாங்க உயிரோட இருக்கோம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற குட்டி குட்டி யூடியூபர்ஸ் எல்லாம் போய் தெரு தெருவா அலைஞ்சு மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க, உண்மையை வெளியே கொண்டு வர்றாங்க. ஒரு அச்சுறுத்தலான சூழல்ல கூட எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு உண்மையை வெளியே கொண்டு வராங்க. நேத்து யோகேந்திரநாத் அவர்கள் 2 செத்து போனதா சொன்னவர்களை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி, இப்படி எத்தனை பேரை கொண்டிருக்கு இந்த தேர்தல் ஆணையம்னு கேள்வி வச்சிருக்கிறார். அப்போ எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நாங்கெல்லாம் யோகியம்பா, இதெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற பின்னாடி தேர்தல் ஆணையம் எங்க கையில இருக்குப்பா,
நாங்க பார்த்து உங்களுக்கு பிச்சை போடாதான்ப்பா ஓட்டு, நாங்க பார்த்து எல்லாரையும் தள்ளிட்டோம்ப்பா, நாங்க புதிய ஆட்களை 1 கோடி பேரை சேர்த்துட்டோம்ப்பா, அவங்கள வச்சு தேர்தலை சந்திப்போம்பா என்கிற தெனாவட்டின் பின்னாடி இருக்கிற அரசியல் நான் பாக்குறேன். இப்போ ஆதாரமாக இறந்தவர்களாக சொல்லப்பட்ட ஆட்களை வந்து உச்ச நீதிமன்றத்துல நேரடியாக ஆஜர்படுத்தினாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் மிஸ்டேக்ஸ் மே ஹேப்பன், அவங்க வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்கலாம், இது வந்து திருத்தப்படணும் அப்படின்னு அவங்க கடந்து போறாங்கல்ல. அதாவது தவறுகள் நடப்பது இயல்புதானே இந்த மாதிரியான விஷயங்கள்ல, இது ஏன் வந்து ரொம்ப பூதாகரப்படுத்துறீங்கன்ற நிலைக்கு வராங்கல்ல. இதுல எனக்கு ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா, அதிகாரத்தை எதிர்த்து மக்கள் போராடும் போது நம்முடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் தான் இருக்கு. நீதிமன்றங்களே இப்ப அதுலயும் பெரும்பான்மையான நீதிமன்றங்கள் மோடி போன்றவருடைய பேக்கெட்ஸ்ல இருக்கும்போது அது ரொம்ப வேதனை தர விஷயமா இருக்கு. இந்த வழக்கிலே கூட செத்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறதானுங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிற தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையத்தினுடைய புதிய வடிவத்தில இருந்து, அந்த புதுசா திருத்தப்பட்ட அந்த வடிவத்தில இருந்து அவர் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காரு. 3 லட்சம் வீடுகள் 0 அப்படின்னு இருக்குன்னு. ஏன் 3 லட்சம் வீடு எப்படி 0வா இருக்க முடியும்? 3 லட்சங்க, 3 பேர் கிடையாது. அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்காதா? அப்புறம் இன்னொன்னு கேக்குறாங்க தேர்தல் ஆணையம், 11 ஆவணங்கள் கொடுத்திருக்கிறாங்க, அதுல ஏதாவது ஒன்ன கொண்டு வந்தானே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் 11 ஆவணத்துல ஒன்ன கூட உங்களால கொடுக்க முடியலையா அப்படின்னு கேட்டிருக்கு தேர்தல் ஆணையம். ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு கேள்வி நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கிற 11 ஆவணங்கள் என்னென்ன தெரியுங்களா? பாஸ்போர்ட். உழைக்கிற மக்களுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? 1% மக்கள் கையில தான் இந்தியால பாஸ்போர்ட் இருக்கு. அப்ப 1% மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டரா? அப்ப உழைக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டர் கிடையாதா? ஒரு அடிப்படை கேள்வி. 2வது என்ன கேக்குறாங்கன்னா, பென்ஷனர் உங்களுடைய ஐடியா கொடுங்க, பென்ஷன் வாங்குனீங்கன்னா. எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு போய் பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க சொல்லுங்க? கிடையாது. அப்ப அதுலயும் ஒரு 2-3% தான் இருக்கிறாங்க, அதுவும் அடிபட்டு போயிடும். 3வது என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு நிலம் இருக்கும்ல, இந்த ஊர்ல எனக்கு நிலம் இருக்கு, அந்த நிலத்திற்கான ஆவணங்களை கொடுங்க. இல்ல அரசு உங்களுக்கு வீடுகள் இலவசமா கொடுத்திருப்பாங்க, நிலம் இலவசமா கொடுத்திருப்பாங்க, அந்த நிலம் வீடுகளுக்கான அத்தாட்சி இருந்தா அதை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அரசாங்கம் தங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறானுங்க. போலியா வீடு கொடுத்தோன்னு லக்ஷ்மின்னு ஒரு அம்மா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க வீடு கொடுத்துட்டோன்னு போட்டோவோட போட்டாரு ஐயா மோடி. கடைசியில போய் பார்த்தா அந்த அம்மா இத்து போன குடிசையில தான் இருக்கு. அந்த போட்டோ எதுக்கோ கேட்டாங்கப்பா, நான் போஸ் எடுத்தேன்ப்பா, அதை 2 ஒட்டி போட்டு மோடி வீடு கொடுத்ததா பொய் சொல்லி விட்டானுங்க. இப்பயும் நீங்க ஆன்லைன்ல பாக்கலாம். அப்ப இந்த பொய்களுக்கு இடையில எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு வீடும் நிலமும் இருக்கு. உழைக்கிற மக்களுக்கு எங்கங்க நிலம் இருக்கு? நம்ம தெருவுல தானே நிக்கிறோம். அப்ப அந்த அத்தாத்தையும் கொடுக்க முடியாது. ஏற்கனவே இருப்பிட சான்றிதழ் என்கிற ஒன்றே பீகாருக்கே புதுசுன்றாங்க. நம்ம ஊர்லயாவது வேலைக்கு போகும்போது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உள்ளூர் ஆட்களுக்குன்னு இருப்பிட சான்றிதழ் கேட்கிற வழக்கம் இருக்கு. ஆனா பீகார்ல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்றாங்க. பிறப்பு சான்றிதழ் கேட்கிறாங்க, அது பதிகிறதே இல்ல. நம்ம ஊர்ல வந்து 80-90களுக்கு மேலதான் சீரியஸா பதிவு செய்கிற ஒரு வழக்கம் வந்துச்சு. ஆனா அவங்க நம்மளை விட 50 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இன்னும் குழந்தை பிறந்ததா பதிவு செய்யற ஒரு வழக்கமே இல்ல. இப்பதான் ஒன்னொன்னா பதிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஆவணங்களை அவங்களால பெற முடியாதுங்க. சரி, கால அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசம் கொடுத்து நீங்க இந்த சர்டிபிகேட்ஸ கொண்டு வாங்க, நாங்க பரிசீலனை பண்றோம். ஒரு நாய்க்குட்டிக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு, குட்டான்ற ஒரு நாய்க்குட்டிக்கு இருப்பிட சான்றிதழ் வாங்கி அசிங்கப்படுத்தினாங்க இந்த அரசாங்கத்தை மக்கள். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 11 ஆவணங்களும் ஏழை எளிய மக்களை திட்டமிட்டு தள்ளி விடுகிற ஆவணங்கள். நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு பார்லிமெண்ட் செஷனவே பாஜக மூடுச்சு. எதுக்காக தெரியுங்களா? போராட்டம் பண்ணி எதையுமே நடத்த விடாம முழுக்க முழுக்க ஒரு செஷனவே முடக்குச்சு. எதுக்கு? ஆதாருக்கு எதிராக. நீங்க எடுத்து படிங்க. ஆதாருக்கு எதிராக ஒரு செஷன், ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரே முடக்கின ஒரு ஆளுக தான் இந்த கும்பலே. ஆட்சிக்கு வந்த பிறகு ஆதார் கார்டுல தான் எல்லாமே செய்யணும். நீங்க பேங்க்குக்கு போங்க, உங்க செல்போன் நம்பரு, உங்களோட வீட்டு வாங்குற கேஸ் நம்பரு, உங்களுடைய எல்லாத்துலயுமே ஆதாருங்க. செத்தா போய் ஒட்டுனா நெத்தியில ஒட்டுவாங்க போல இருக்க ஆதார் நம்பரு. அந்த அளவுக்கு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி ஆதார் நம்பரை வாங்கினானுங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆதார் நம்பரு தேசிய குடியுரிமைக்கான ஒரு அடையாளமா எடுத்துக்க முடியாது, நீதிமன்றம் சேர்ந்து சொல்லுது.
இது எப்படி நியாயம் நான் கேக்குறேன். அப்ப ஆதார் செல்லாது, நீங்க கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாது, நீங்க கொடுக்கிற லேபர் கார்டு செல்லாது, என்னதான் செல்லும் உங்ககிட்ட? அப்ப இந்த கேள்வி அடிப்படையில் ஓட்டர் கார்டுங்க, நீங்க கொடுத்த ஓட்டர் கார்டு செல்லாது. அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு உழைக்கிற மக்களை ஓட்டுரிமையிலிருந்து தள்ளி விடுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை தான் பாஜக செய்கிறது. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இன்னொரு பிரஸ் மீட்டை கொடுத்து அவர் ஒண்ணு சொல்றாரு. வளத்தூர் தொகுதியில போலி வாக்காளர்கள் இருக்காங்க, 19,000 போலி வாக்காளர்கள் இருக்காங்க, ஒரே வீட்டுல 30 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இல்லையா? அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. கொளத்தூர் தொகுதியில 13,000 வாக்கும் 30,000 வாக்கும் ஒரே வீட்டுல இருக்கிறதா காட்டுறதுன்றது இது யாருடைய தலைமையில நடக்குது? தேர்தல் ஆணையம் எங்க இயங்குது? தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பாக்கெட்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உள்ளடி வேலை செய்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பாஜக ஜெயிப்பதற்காக கால் ஊன்றவே முடியாத ஒரு பாஜக, அதிமுகவோடு கூட்டணியே இல்லாத ஒரு பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க 25 இடம் ஜெயிப்போம்னு என்ன தைரியத்துல சொல்லுச்சு? எனக்கு பதில் சொல்லுங்க. பாஜக என்ன தைரியத்துலங்க சொல்லுச்சு? அதிமுக முதுகுல ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு நீங்க 4 சீட்டை வாங்க முடியும். ஆனா அதிமுகவோடு 2024 நாடாளுமன்ற தேர்தல கூட்டணியும் கிடையாது. அப்ப நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க குறைந்தபட்சம் 7 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் சென்னை, கோவை, நீலகிரி, எப்படி சொன்னேன்னு சொல்ல. அப்போ திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த அயோக்கியத்தனத்தை இந்த கும்பல் பண்ணியிருக்கோம். இந்த கும்பல் ஆள்களை வச்சு இந்த வேலையை பார்த்திருப்பாங்க. ஏன்னா தேர்தல் அதிகாரி யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே வேலை பாக்குறாங்க? முதலமைச்சர் கட்டுப்பாட்டின் கீழயா? தமிழ்நாட்டுலதான் வேலை பாக்குறாங்க. அவங்க சொல்ற ஆட்கள், அவங்க கூப்பிடுற வாலண்டியர்ஸ் எல்லாமே அவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அத்தனை செய்வாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுல நீட்டா எந்த தப்பு இல்லாம செஞ்சிருவோனுவாங்களா? பாஜகவினுடைய கைக்கூலிகளை தானே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அப்ப அந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும்னு ஏராளமான உள்ளடி வேலைகளை செய்யாதுன்னு என்ன நிச்சயம் கேட்கிறேன். அதன் அடிப்படையில தான் நான் சொல்றேன், இதுவும் திட்டமிட்டு பாஜகவினுடைய சதி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்குள்ள பல உள்ளடி வேலைகளை நம்ம கண்டுபிடிச்சு சரி செஞ்சிருக்கோம். ஒரு உதாரணம் சொல்றேங்க. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மதுரை தொகுதியில மதுரை எம்பியா முதல் முறையாக சு வெங்கடேசன் நிக்கிறாரு. அந்த மதுரையில இருக்கிற ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு போய் ஓட்டுக்கான இவிஎம் மெஷின் எல்லாம் போய் வச்சுட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்ட்ராங் ரூம் என்று 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரு அறையில இருந்து ஒரு 3 தொழிலாளர்கள் வெளியே வர்றாங்க. அங்க விவி பேடு திறக்கப்பட்டிருக்கு. இது நம்ம தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணி அன்னைக்கு அங்கேயே படுத்துக்குச்சு. ஓட்டு என்ற வரையும் தெருவுல படுத்து டீமா போய் நின்று அந்த ஸ்ட்ராங் ரூமை பாதுகாத்து அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தோம். ஜெயலலிதா அவர்கள் காலத்துல நடந்தது சொல்லவா? நீங்க மொபைல் டாய்லெட் அப்படின்னு ஒண்ணு இப்ப போட்டாலும் வரும். மொபைல் டாய்லெட்ல வச்சு அதை ஆண்டனா வச்சு இந்த ஹேக் பண்றதுக்கான வேலைகள் ஜெயலலிதா பீரியட்ல நடந்துச்சு. அப்போ நம்ம திரும்ப அடிச்சு விரட்டி ஓட விட்ட பிறகுதான் ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஸ்கூல்ல இருந்த ஸ்ட்ராங் ரூம் ஹேக் பண்றதுக்காக ஒரு 10 பேருக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் உள்ள போயிட்டு வர்றாங்க. உள்ள போயிட்டுனா ஸ்ட்ராங் ரூம்குள்ள போகலாம், ஆனா அந்த பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள புடிச்சு அடிச்சு கேட்டா நாங்க கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்ன்றாங்க, இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறோம். உனக்கு என்ன வேலை ஸ்ட்ராங் ரூம் பக்கம்? அடிச்சு பத்தி விட்டோம். ரொம்ப லேட்டஸ்டா நடந்த ஒரு தகவலை சொல்லவா? எழுதி வச்சுக்கோங்க, நான் ஜெயிச்சிருவேன். யாரு? அண்ணாமலை. சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஜெயிச்சிருவேன். அண்ணாமலை எப்படி இவ்வளவு தைரியமா அண்ணாமலை சொல்றாரு? சத்தியம் பண்ணி சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம்ல கூடுதலான சிசிடிவி வைக்க சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. கூடுதலான சிசிடிவி வைங்க, எந்த தப்பு நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு உயர் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல கூடுதலான சிசிடிவி போட்டு முழு நேரமும் கண்காணிப்புல ஸ்ட்ராங் ரூம் இருந்தது. தமிழ்நாட்டுல அப்படிதான். அவங்க வடக்க ஆடுற மாதிரிலாம் இங்க ஆட்ட முடியாது. தமிழ்நாட்டுல இப்படி இருக்குன பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா நீலகிரி, கோவை, முக்கியமா பாஜக காரன் ஜெயிப்பான்னு நம்புற தொகுதிகள்ல 1/2 மணி நேரத்துக்கு மேல ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகுது. நீங்க போய் எடுத்து படிங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசுறதுதான். நான் தொகுப்பா நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான்.
அப்ப சிசிடிவி கேமரா ஆஃப் ஆன உடனே நம்ம புடிச்சிட்டோம். புடிச்சு என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு போய் உண்டுலன்னு பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல படுத்துக்கிட்டோம். அதனாலதான் இங்க ஓட்ட பெருசா அவங்களால அடிக்க முடியல. அப்படி இருந்தும் நான் நம்புறது, இங்க நம்ம தெளிவா பாஜகவினுடைய முக்கியமான தலைகளாக முகமாக பார்க்கப்படுகிற தமிழ்நாட்டு குரூப்போடைய தொகுதியை நம்ம ஆய்வு பண்ணோம்னா, தெளிவா ஒரு டீம் போட்டு ஆய்வு பண்ணா பல திடுக்கிடும் உண்மைகள் தமிழ்நாட்டிலையும் தெரியும். பாஜக எந்த வகையிலும் வளர்ச்சி அடையாத தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத பாஜக எப்படி வாக்கு வாங்குச்சு? நீங்க 1 லட்சம் வாக்கு, 60,000 வாக்கு, 80,000 வாக்கு, 1,4 லட்சம் வாக்கு எப்படி வந்துச்சு? ஒண்ணு மனுஷனா கூட நாங்க மதிக்கலையே. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா நம்ம நாட்டு மக்கள் யாருன்னு? இதே எடப்பாடியாரு கோயில் பணத்துல போய் நீங்க என்ன காலேஜா கட்டுறீங்க அப்படின்னு முத நாள் பேசுறாரு. மக்கள் அடிச்சு அடி, ஏன் கோயில் பணத்துல காலேஜ் கட்டக்கூடாதா? நாங்க போடுற உண்டியல் பணத்துல 4 பிள்ளைங்க படிச்சா எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்ன ஊர் தமிழ்நாடு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் சொல்றான், புரியுதுங்களா? அப்ப இந்த மனநிலை இருக்கிற மக்கள்கிட்ட நீ எப்படி ஓட்டு வாங்கின? அந்த கேள்வி இருக்குல்ல. இதுதான் இங்கேயும் நம்ம ஆராய வேண்டிய ஒண்ணு. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி செய்யறது மட்டும் கிடையாது, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராம பார்க்க வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கு. ஏன்னா உங்க ஓட்டை பறிக்கிறதுக்கு தான் ஒரு கும்பல் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப எல்லா கட்சிக்கும் நேர்மையா கிடைக்க வேண்டிய ஓட்டை பறிக்க போகுது அது. அப்ப அந்த வேலையை எல்லா கட்சியிலும் சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுலயும் இந்த வேலையை பண்ணிருக்கிறானுங்க. சோ இந்த குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள 30,000 1 லட்சம்னு ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதை இப்ப அவுத்து விடுறாங்கன்னா நம்மள கேவலமா படுத்துறதுக்கு, தமிழ்நாட்டுல நீங்க யோகியர்கள்னு சொல்றதுக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த மாநிலத்திற்கு போனாலும் அவர்கள் பாஜகவினுடைய தொண்டூழியர்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய அந்த மாநில அரசினுடைய ஊழியர்களாக இருக்க மாட்டார்கள். கூட்டணி கட்சி வச்சிருக்கிற பீகார்லயே இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து நிதிஷ்குமார காலி பண்ணி வெறும் 34 தொகுதிகளை வாங்க வச்சு ஒண்ணுமே இல்லாம கரைச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்ப அவர் உட்கார வச்சுக்கிட்டே இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னா, கூட்டணி இல்லாத எதிர்கட்சிகள் கூட ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்திருப்பான். திருச்சூர்ல எப்படி ஜெயிச்சாரு சுரேஷ் கோபி, எல்லா அயோக்கியத்தனமும் வெளியே வந்துருச்சுல. தேர்தல் ஆணையம் ஒண்ணு சொல்றாங்க, அதாவது நீங்க குற்றம் சாட்டுவது என்பது இங்க வாக்காளர்களை அவங்களுடைய நம்பிக்கையை இழக்க செய்யறது மட்டும் இல்லாம, இங்க தேர்தல் ஊழியர்களையும் அவர்களை லட்சக்கணக்கான தேர்தல் ஊழியர்களையும் சந்தேகப்படுத்துறது அப்படின்றதையும் சுட்டிக்காட்டி அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி ஒரு ஊழியர்களையும் நீங்க சந்தேகப்படுறீங்க, லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. ஆமா, அவமானம் தான் படுத்துறோம். ஆமா ஆமாங்க, அவமானம் தான் படுத்துறோம். தவறான ஊழியர்களை வைத்து மேலிடம் செய்கிற வேலை என்ன? ஊழியர்கள் மேல குற்றச்சாட்டு இல்லைங்க, தலைமை எதை சொல்லுதோ அதைத்தான ஊழியர்கள் செய்வாங்க. நீங்க சண்டிகருடைய மாநகராட்சி தேர்தல் என்ன நடந்துச்சு? மேயர் தேர்தல்ல சிசிடிவி முன்னாடியே உட்காந்து அடிச்சு அடிச்சு எழுதுறாருங்க. 4 ஓட்டை செல்லாதாக்கி பாஜக ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போய் அடிச்சதால தூக்கிட்டு வர்றாங்க. அந்த நெஞ்ச நிமித்தி நிக்கிறான். நான் அப்படிதாங்க செய்வேன், என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நிக்கிறாப்புல அந்த பீஸ். என்ன நீங்க யோகியமா செஞ்சீங்க? நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேங்க. அது எப்படிங்க காலையில 7 to 8:45 மலமலன்னு ஓட்டு போட்ட இடங்கள்ல பூரா பாஜக ஜெயிச்சுச்சு? அல்லது சாயந்தரம் 5 to 6 மகாராஷ்டிராவில 76 லட்சம் பேர் எப்படிங்க ஓட்டு போட்டான்? 76 லட்சம் பேர் ஓட்டு போடணும்னா 16 மணி நேரம் வேணும். இது நான் சொல்லல, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, பரகல பிரபாகரன் தோழர் சொல்றாரு. 16 மணி நேரம் வேணுமே, நீ 1 மணி நேரத்துல எப்படி அம்புட்டு ஓட்டையும் போட்டீங்கன்னு கேக்குறாரு. இதுக்கு பதில் இருக்கா? இல்லங்க. இது பிரச்சனையா இருக்குன்னு தேர்தல் ஆணையத்திட்ட போனாங்களே, அந்த சிசிடிவியை கொடுங்க, அந்த ரெக்கார்டரை கொடுங்கன்னு கேட்டாங்களே, அதை ஒரு பென்டிரைவ்ல ஏத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவ்வளவு யோக்கியமா? கொடுக்கவே இல்லையே. நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொன்னீங்களே, அழிச்சிட்டோம். சரி விடுங்க. நீங்க தேர்தல் நடந்த இடத்துல வாக்குச்சாவடிகள் இருந்த காணொலிகள் எல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க தேர்தலுக்கு நாங்க இந்த மாற்றம்லாம் செஞ்சிருக்கோம், வாக்காளர் பட்டியலாம் சரி பண்ணிட்டோம்னு சொல்லி ரீடபிளா ஆன்லைன்ல கொடுக்கணுமா இல்லையா? நீ ஏன் போட்டோ காப்பி போட்டு விடுற? போட்டோ காப்பிக்குள்ள ஜெராக்ஸ் காப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜெராக்ஸ்குள்ள போய் எதையும் நீங்க போய் உள்ள போய் பார்க்க முடியாது உங்க சந்தேகத்தை. அதை வேணா பார்த்து ரீட் பண்ணிக்கலாமே ஒழிய
ஒரு ரீடபிள் வெர்ஷன்ல கொடுத்தாங்கன்னா, சுந்தரவழி எத்தனை பேர் இருக்காங்க மகாராஷ்டிராவில? டக்குன்னு தட்டுறீங்கன்னா வந்துரும். பாலாஜி எத்தனை பேர் இருக்காங்க? வந்துரும். புரியுதுங்களா? அப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கோழைத்தனம், பாஜகவின் கோழைத்தனம், அக்கிரமம், அநியாயம், அநீதி வெளியே வந்துரும்ன்ற அச்சத்துல தானே தேர்தல் ஆணையம் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. இந்த தேர்தல் ஆணைய யோகியத்தை பத்தி பேசுறதுக்கு 76 லட்சம் பேர் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு நீதிமன்றம் போனோம்ல, நீதிமன்றத்துல நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லங்க. சரிங்க, குறைந்தபட்சம் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு நம்ம எப்ப சொல்லுவாங்க? ஓட்டு போட்டு வந்தோடனே சாயந்தரம் சொல்லுவாங்கல்ல, இப்ப 76% ஓட்டுப்பா, 86% ஓட்டுப்பா. எங்க வீட்லயே பேசுவாங்க, ஓட்டு குறைஞ்சா கலைஞர் ஜெயிச்சிருவாருப்பா. எங்க வீட்டுல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வச்சு எங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் அரசியல் பேசிட்டே இருப்பாங்க வீட்டுல. அதை நாங்க கேட்கும் போது இதெல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா. இப்போ அந்த பர்சன்டேஜ 11 நாள் கழிச்சு போன தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல 11 நாள் கழிச்சுதான் வெளியிடுது தேர்தல் ஆணையம். முதல் கட்ட தேர்தல், எல்லா கட்ட தேர்தலும் இல்ல, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இன்ன வரைக்கும் வெளியிடல. அதுவும் வெறும் என்ன சொல்றது, ஓட்டு இத்தனை சாவடியில இவ்வளவு ஓட்டு எல்லாம் வெளியிடல, இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சு, அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய மோசடி! ஒரு பச்சை பிள்ளை கூட தெரிகிற மோசடியை செஞ்சுட்டு நாங்க யோகியர்கள், எங்கள் மீது நம்பிக்கை இல்லாம போகும்னா, நீ ஒரே 35ன்ற ஒரு எண்ணுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள 15க்கு 15 இருக்கிற அந்த ரூம்ல 50 பேர் 30 பேர் இருக்காங்கன்னு சொல்லும் போதே அது உள்ளடி விலன்னு தெரியாது? 107ன்ற ஒரே வீட்டுக்குள்ள எல்லா சாதியும் எல்லா மதமும் இருக்கிற ஆளுகளை போட்டு வச்சு அதுல உன் கூமுட்டத்தனை வெளியே தெரியல? அது எப்படிங்க? பீகார்ல அடிச்சுக்கிட்டு சாவாங்க சாதியா, அடிச்சுக்கிட்டு சாகுற ஊர்ல ஒரே வீட்டுல 107 அந்த நம்பரு, ஒரே வீட்டுல எல்லா சாதிக்காரனும் இருக்கான், எல்லா மாத்துக்காரனும் இருக்கான். அப்படி என்னையா வளர்ந்து போச்சா ஒரே வீட்டுக்குள்ள இருக்க? இல்ல ஒரு வீட்டுக்குள்ள 252 பேர் இருக்கிற அளவுக்கு அம்மோமரி மாளிகையா? கொஞ்சமாவது கூரோட அந்த நீ தப்பு செய்யறீல, மாட்டிக்காம தப்பு செய்ய. அப்பட்டமா அசிங்கப்பட்டு மாட்டி தோல் உறிஞ்சு தொங்க போட்டிருக்கோம். இதுல எங்க மேல இருக்கிற நீங்க கலிச்சுதாங்க, கலிச்சுங்க. மக்கள் அப்படிதாங்க உங்களை பாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய எச்சி துப்புற ஒரு இடம் தான், நான் அப்படிதான் சொல்லுவேன். நன்றி, நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு